பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் கடாயத்திலிருந்து யோகி முருகனின் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் ஒரு அருமையான ஒரு கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் என்பது கலையா சாஸ்திரமா. இந்த தலைப்பு தந்தது அது திரு ஐஸ்வ பாபண்ணா. இந்த சபையில் கொண்டு வந்து வச்சது திரு பரமத்திவேலூர் சந்திரன் அண்ணா. எப்படி தான் அப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் ஒரு சிறப்பான தலைப்பு அப்படின்னு மட்டும் நம்ம தாராளம் எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜோதிடம் என்பது கலையா சாஸ்திரமா அப்படின்னுச்சுன்னா, கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 64 எண்ணம் வந்துடுது. அந்த 64 நான் உங்களுக்கு பட்டியல் போட்டே தந்துடுறேன். ஃபஸ்ட்டு எழுத்து இலக்கணம், எழுத்தாற்றல், கணிதம், வேதம், புராணம், வியாகரணம், நீதி சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், தர்மசாஸ்திரம், யோக சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், நிமித்தம், சிற்ப சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், உருவ சாஸ்திரம், இதிகாசம், வனப்பு, அலங்காரம், மதுரமாக பேசுதல், நாடகம், நடனம், ஒளிநுட்ப அறிவு, யாழ், குழல், மிருதங்கம், தாளம், வில்பயிற்சி, பொன்தோட்டம், தேர் பயிற்சி, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், மணிநோட்டம், மண்ணியல், போர் பயிற்சி, மல்லல், கவர்ச்சி, ஒட்டுகை, நட்பு பிரிப்பு, காமநூல், மயக்குநூல், வசியம், இதழியம், இன்னிசை, பிற உயிர் மொழியறிகை, மகளிருத்தம், நாடிப்பயிற்சி, கழுளும், இழப்பறிகை, மறந்ததை எறிதல், வான்புகவு, வான் செலவு, கூடுவிட்டு கூடுபாய்தல், தன்னூர் காத்தல், மாய செய்கை, பெருமாய செய்கை, அலர்கட்டு, நீர்க்கட்டு, வழிக்கட்டு, கண்கட்டு, நாவுக்கட்டு, விந்துக்கட்டு, புதையற்கட்டு, வாழ்க்கட்டு, சூனியம், இவ்வளவும் ஆயக்கலைகள் 64 கொடுத்தாச்சு. இந்த ஆயக்கலைகளில் சோதிட சாஸ்திரமும் உள்ள வந்தாச்சு. இந்த இடத்துல சோதிட சாஸ்திரம் அப்படின்றது சோடச கலையினோட ஒரு அம்சங்களாகவே வருது. மொத்தத்தில் என்ன ஆயிட்டு என்னச்சுன்னா, ஆடல், இசை, ஒப்பனை, சிற்பம், ஓவியம், விளையாட்டு, பராமரிப்பு, வேளாண்மை, மருந்து தயாரிக்கிறது, மருத்துவம், சமையல், உலோக வார்ப்பு, கலவை, கடவுள் வழிபாடு, தொழில், போர், கற்பித்தல், இதை தான் சோடச கலைன்னு சொல்லக்கூடியது. இந்த சோடச கலையில் தான் இந்த 64 கலைகளும் அடங்கி இருக்குது. இந்த தன்மையில் கலைகள் இருக்குது. அடுத்தல பாருங்க, சாஸ்திரம் அப்படின்ற ஒரு தன்மையில் இதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்து மதத்தில் சாஸ்திரம் என்பது ஒரு புனித நூல்களை குறிக்கக்கூடிய ஒரு அம்சங்களாக இருக்குது. மொத்தத்தில் வேதங்கள் தொகுப்பில் இருந்த சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மொத்தத்தில் ஒரு 12 சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க. வேதங்கள் 4, அதில் வேதாங்கங்கள் 6, உபனிஷத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 13, உபவேதம்னு சொல்லக்கூடியது 5, அடுத்தல சுமிருதின்னு சொல்லக்கூடிய தர்மசாஸ்திரம் 3, தர்ஷன் அப்படின்றது 6, புராணங்கள் 19, இதிகாசங்கள் 2, அடுத்தல பகவத்கீதை 1, ஆகம விதிகள் 3, ரிஷி உரைகளும் ஆச்சாரிய உரைகளும் சேர்த்து மொத்தம் 12 சாஸ்திரங்கள் வரும். இதில் வேதாங்கம்னு சொல்லக்கூடியதில் சிக்ஷா, வியாகரணா, ஜோதிஷா, நிருத்த, சந்தஸ், அதில் கல்பா, இந்த 6ல் ஜோதிஷம் அப்படின்றது கண்களை போன்றது அப்படின்ற மாதிரி கொடுத்து இந்த ஜோதிடத்தை சாஸ்திர ரீதியாக கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு அடுத்தால ஒரு 22 சாஸ்திரங்கள் தனியாக இருக்குது. அது ஒரு பக்கத்தில் இருக்குது. நான் அது அக்ஷர லட்சா, அர்த்த சாஸ்திரம், சித்து கருமா, தாதுவாடா, கஜ சாஸ்திரம், கால நிர்ணயம், லட்சண சாஸ்திரம், சகன சாஸ்திரம், மாலினி சாஸ்திரம், மல்ல சாஸ்திரம், இந்த மாதிரி என்ன இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. ஒரு 22 சாஸ்திரங்கள் போட்டிருக்காங்க. சரி, இங்கே ஜோதிஷம் அப்படின்றத மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்ம கேள்வியாக கேட்டிருக்கிறோம். ஜோதிடம் என்பது கலையா சாஸ்திரமா? ஐயா, கலையிலையும் என்ன இருக்குது, ஜோதிடம் வருது, சாஸ்திரத்திலையும் ஜோதிடம் வருது.
அப்போ இந்த ரெண்டு தன்மையில் எது ஜோதிடத்தை குறிக்கக்கூடியது அப்படின்றது கேள்வியாகவே வருது. நானும் என்ன பண்ண தலைப்பு கேட்ட உடனே கொஞ்சம் தலை சுற்றி தான் போனேன். இல்லை நல்லா சொல்ல முடியாது. இதில் கலை அப்படின்ற அணியில் முதல்ல திரு ஜோதிட கலைஞானி பரமத்திவேலூர் சந்திரன் அண்ணா பேச போகிறாங்க. ஜோதிட ரத்னா திரு சிவசக்தி லட்சுமணன், ஜோதிட விபூஷன் திரு தென்காசி பாவூர்ல இருந்து சவுந்தரராஜன், இவர் கன்னி பேச்சாளராக உருவெடுக்கிறார். திரு பெருந்துறை சரவடி சரவணன் அண்ணா ஜோதிட சாம்ராட்டே அவர் தான். அடுத்த இன்னொரு ஜோதிட சாம்ராட் இருக்காரு அண்ணா திண்டுக்கல் ஹரிஹர சர்மா அண்ணா. அடுத்தல ஜோதிட கலையரசி மலையரசியுமான அம்சவேணி அம்மா, திருமதி கரூர் சந்திர வரதராஜன் அம்மா, கோவையிலிருந்து திருமதி லட்சுமி அம்மா. இவங்க 8 பேர். இவங்க 8 பேரும் கலை அப்படின்ற அணியில் பேச போகிறாங்க. சாஸ்திரமே என்கிற அணியில் ஜோதிட சக்கரவர்த்தி திரு சென்னை ராம், ஜோதிட சிற்பி திரு வடிவேலு ஈரோடு, ஜோதிட தென்றல் அண்ணா சிமோகாவிலிருந்து சிவாஜி விஎஸ் கணேசன் அண்ணா, ஜோதிட பித்தாம்பகர் மடத்தக்குளம் வெங்கட சுப்பிரமணியம் அண்ணா, நம்ம கரூர் சிம்மநாயகி மணிமேகலை அம்மா, ஜோதிட மாமணியான திரு ராஜாமணி குருக்கள் அண்ணா, ஜோதிட சிறுவன்மணி சேலம் திரு சதாசிவம் அண்ணா, ஜோதிட செம்மல் திருமதி ஓசூர் வெங்கடேசன் அண்ணா, திரு ஜோதிட வித்யாதிபதி திருப்பூர் ஹரிஹரன் அண்ணா. இவங்க 9 பேர் சாஸ்திரமே என்ற அணியில் பேச போகிறாங்க. எனக்கும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருந்துச்சு, கலைன்றது இல்லையா சாஸ்திரம் என்பது இல்லையா அப்படின்றதுல. இங்கே 2 பேர் வாதங்களை கேட்போம். கேட்டுட்டு அடியனோட சிறு புரிதலான ஒரு கருத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன். ரைட்டுங்களா? ஆரம்பிக்கலாம். நன்றி.